வணக்கம். ரசகுல்லாக்கு தேவையான பொருட்கள்: பால், சர்க்கரை, வினிகர். நான் இன்றைக்கி காய்ச்சின பால் 1 லிட்டர் எடுத்திருக்கேன். அதை அடிகனமான பாத்திரத்தில் வச்சு நம்ம ஆல்ரெடி சூடு பண்ணியிருக்கனால அதில் 2 ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிடலாம். இப்போது பால் சூடாக சூடாக என்ன ஆகும்னா, வினிகரும் பாலும் ஒன்றா கலந்து நமக்கு பால் நல்லா திரைய ஆரம்பிக்கும். பால் நல்லா திரையிறது அப்படின்ற போகும்போது எப்படி நம்ம அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, பாலும் தண்ணியும் நல்லா பிரிஞ்சிரும். பால் ஃபுல்லாக நமக்கு திரைஞ்சி வந்துட்டு தண்ணியாக ஒரு மஞ்சள் கலரில் ஒரு தண்ணியாட்ட நமக்கு கிடைக்கும். அப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம கரெக்டாக ஒரு வடிதட்டு வச்சு அதில் ஒரு வெள்ளைத்துணி போட்டு இந்த மாதிரி நம்ம வடிச்சிடணும். வடிச்சிட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் வெயிட் பண்ணோன்னா தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சிரும். மறுபடியும் நம்ம நல்லா வடிக்கணும் அப்படின்ற போகும்போது ஒரு முடிச்சு மாதிரி போட்டு அது மேலே ஒரு வெயிட் வச்சிட்டோன்னா இருக்கிற கொஞ்சம் நஞ்ச தண்ணிகளும் நமக்கு ஃபுல்லாக வடிஞ்சிரும். வடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பிளேட்டில் இதை நம்ம அப்படியே உதுத்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போ இதை நம்ம நல்ல ஒரு கோதுமை மாவுலாம் பிசைஞ்சால் எப்படி ஒரு சாஃப்டாக கிடைக்குமோ அது மாதிரி பிசைஞ்சு நல்லா எடுத்துக்கணும். பிசைஞ்சு எடுக்க போகும்போது பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு இவ்வளோ சாஃப்டாக வரைக்கும் நம்ம நல்லா பிணைஞ்சு எடுக்கணும். இப்போது இதை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம எடுத்துக்கலாம். எப்பயுமே ரசகுல்லா நம்ம பிடிச்ச உருண்டையை விட வேக வச்சு எடுக்கும்போது அதோட சைஸ் நமக்கு டபுள் ஆயிரும். இப்போ நம்ம சுகர் சிரப்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஒரு அடிகனமான பாத்திரத்தில் சுகர், நான் இன்றைக்கி 1/4 கிலோ சர்க்கரை எடுத்துருக்கிறேன். அதில் தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி சர்க்கரை நல்லா கரையணும். கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். அதுக்கப்புறம் நமக்கு இந்த கம்பி பதம் அப்படின்றதெல்லாம் தேவையில்லை. ஒரு ஜீரா லெவலுக்கு நம்ம வந்தாவே போதும். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்குது. இப்போ நம்ம உருட்டி வச்ச இந்த உருண்டைகளை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி 2 சைஸில் செஞ்சுருக்கேன். கொஞ்சம் ஓவல் சைஸ்லேயும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓவல் சைஸ்லேயும் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். இந்த ரசகுல்லா ஃபஸ்ட்டு 5 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கணும். அடுத்து வர ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டோன்னா கிட்டத்தட்ட பாருங்கள் எவ்வளோ பெருசாகிடுச்சு. நம்ம போட்ட சைஸை விட நல்லாவே பெருசாகிடுச்சு. இப்போ நம்ம இந்த ரசகுல்லாவை ஓவர் நைட் நல்லா ஊற வச்சும் சாப்பிட்லாம், உடனேவும் சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ ப்ளஃபியாக நமக்கு கிடச்சிருக்கு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சூலூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.